வணக்கம் ஐயப்பா பக்தர்களே, சாமி சரணம் ஐயப்பா. வெல்கம் டு மை சேனல் அரவிந்த் கௌரி. இந்த வீடியோவில் நம்ம என்ன இப்போ பார்க்க போகிறோம்னா, சபரிமலையில் கடந்த 3 நாட்களாக நிலவி ஒரு கூட்டம், எதனால் அந்த கூட்டம், தேவசம்போட நடவடிக்கை என்ன அதனால் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கொஞ்சம் முக்கியமான தகவல்லாம் சொல்லியிருக்கேன். சபரிமலையில் கடந்த 1ஆம் தேதியிலேருந்து நட திறந்துலேருந்து வரலாறு காணாத கூட்டம். அது ஏன்னா நட 1ஆம் தேதி திறந்தாங்க, கார்த்திகை 1ஆம் தேதி திறந்தாங்க. அது தொடர்ந்து இப்போ சில சாமிகள் ஐப்பசி மாதமே மாலை நிறையா போட்டு போகிறனால கார்த்திகை 1ஆம் தேதி முதல் தேதியிலே சாமியை தரிசனம் பார்க்கணுன்னு கடந்த 3 நாட்களாக பயங்கர கூட்டம். தயவு செஞ்சு ஐயப்ப பக்தர்களே, குழந்தைகள், முதியவர்கள், நடக்க முடியாதவங்க தயவு செஞ்சு குழந்தைகளை கூட்டிகிட்டு போகாதீங்க. ஏன்னா தேவசம்போட அடிப்படை வசதியான தண்ணி, டாய்லெட் போன்றவை எதுவுமே தரமாட்டாங்க. மற்ற கோயில் மாதிரி இல்லை சபரிமலையில். அதே மாதிரி வயசானவங்க, நடக்க முடியாதவங்க, பிபி சுகர்லாம் உள்ளவங்க போனால் ரொம்ப கஷ்டம். ஏன்னா அங்கே டாய்லெட்லாம் இருக்காது. மிகுந்த இன்னல்களுக்கு உண்டாகிற மாதிரி சூழ்நிலை ஏற்படும். அதை எப்படின்னு நீங்கள் பார்த்துக்குங்க. ஏன்னா மூச்சுத்திணறல் ஏற்படுது பாருங்கள். கட்டுக்கணக்கான கூட்டம் இருக்கனால மூச்சு விட கூட இடம் இல்லாமல் சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கூட்டம் குறையும்னு எதிர்பார்க்குறோம் வரும் நாட்களில். ஐயப்ப பக்தர்களே, நல்லா நினைவு கூறுங்க. ஆன்லைன் டிக்கெட் இருந்தால் போங்க. ஸ்பாட் புக்கிங் இப்போதைக்கு கிடையாது. ஸ்பாட் புக்கிங் இல்லாமல் நீங்கள் ஐயப்பனை பார்க்க முடியாது. அதை ஸ்பாட் புக்கிங் இருக்குதுன்னு நம்பி நீங்கள் போய் ஏமாறாதீங்க. தயவு செஞ்சு எல்லாருமே ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணி முறைப்படி போங்க. நீங்களே பாருங்கள் அந்த பார்க்கிங் எவ்வளோ ஃபுல்லாக இருக்குன்னு. பஸ்ஸு, காரு, வேனு எல்லாமே ஃபுல்லாக இருக்குது பார்க்கிங். இந்த கூட்டம் எதனால் வருதுன்னா, முன்னாடிலாம் சபரிமலைக்கு எல்லோரும் மினிமம் 48 நாள் விரதம் இருந்து போவாங்க. இப்போ எல்லாமே ஒரு பிக்னிக் மாதிரி ஆக்கிட்டாங்க. மினிமம் 7 நாள், மினிமம் 10 நாள், 2 வாரம் இருந்துட்டு போகிற மாதிரிலாம் பண்ணுறாங்க. அதெல்லாம் பண்ணக்கூடாது. தயவு செஞ்சு அதெல்லாம் பண்ணாதீங்க. இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாவம் தான் சேரும், புண்ணியம் சேராது. ஏன்னா நம்ம ஒரு குருசாமியை பார்த்து குருசாமியோட அறிவுறுத்தல் படி நம்ம 18 படி ஏறி ஐயப்பனை தரிசிக்க போகிறோம். அதுக்காண்டி மினிமம் 48 நாள் இல்லாட்டி மினிமம் 41 நாள் ஒரு மண்டலம் காலம் விரதம் இருந்து தான் போகணும். இப்போ கொஞ்சம் நீங்கள் பார்க்குற அந்த பதிவில் படிப்படியாக கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்குது. இது நேற்று எடுத்த பதிவு. கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் கம்மியாயிருச்சு. அந்த 3 நாள் கார்த்திகை 1ஆம் தேதியிலேருந்து 4ஆம் தேதி வரைக்கும் கூட்டம் இருந்துச்சு. படிப்படியாக அப்படியே கூட்டம் குறையும்னு எதிர்பார்க்குறோம். இனி வரும் காலகட்டங்களில் கூட்டம் குறைவாக இருந்ததால் இனிமேல் ஸ்பாட் புக்கிங் தேவசம் போட ஆரம்பிச்சிருவாங்க. வழக்கம் போல் ஒரு நாளைக்கு ஆன்லைன் புக்கிங்கில் 70,000 பேரும், ஸ்பாட் புக்கிங்கில் 20,000 பேரும் அலோவ் பண்ணுவாங்க. சபரிமலை நம்ம வழக்கம் போல் தரிசனம் பண்ணிட்டு வரலாம் நல்லபடியாக. தொடர்ந்து நம்ம சேனலை ஆதரிங்க. நம்ம சேனலில் போடுற நியூஸ்லாம் பாருங்கள். வீடியோலாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நிறையா யூடியூபர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பேஷன் மாதிரி, ட்ரெக்கிங் மாதிரி சபரிமலைக்கு போகிறாங்க. அதெல்லாம் மிகவும் தவறு. அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஒரு மண்டலமாவது அட்லீஸ்ட் விரதம் இருந்து போங்க. அப்போ தான் உங்களுக்கு புண்ணியம் சேரும். இல்லாட்டி நீங்கள் ஐயப்பன் சாபத்துக்கு ஆளாவீங்க. உங்களுக்கு பாவம் தான் சேரும். குருசாமியோட ஆலோசனையின்படி அனைவரும் மினிமம் 42 நாள் 1 மண்டல கால விரதம் இருந்து தான் ஐயப்பனை முறைப்படி தரிசனம் பண்ணணும். அதுதான் வழக்கம். சில பேர் 1 வாரம் போகிறாங்க, 1 வாரம் மட்டும் விரதம் இருக்காங்க, 7 நாள் மாலை போட்டு போகிறாங்க, ஒரு பிக்னிக் மாதிரி பண்ணுறாங்க. அதெல்லாம் செய்யக்கூடாது. அது மிகவும் தவறான முறை. அது யாரும் அந்த தப்பை யாரும் பண்ணிடாதீங்க. சாமி சரணம், சாமியே சரணம் ஐயப்பா. இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சபரிமலையில் விதிக்கப்பட்ட புதிய கட்டுப்பாடுகளை பற்றி பார்ப்போம். முதலாவது பம்பையில் விதிக்கப்பட்ட கட்டுப்பாடு. அது என்னென்னா, சபரிமலைக்கு நம்ம தரிசனத்துக்கு செல்றதுக்கு முன்னாடி பம்பையில் நீராடிட்டு செல்வது வழக்கம். அப்படி நீராடும் போது 2 கையில் வச்சு மூக்கை பொத்திட்டு நீராடணும். ஏன்னா பம்பையில் மூளை தீங்கிற அமீபா காய்ச்சல் நிறையா பரவி வர்றதுனால கேரளாவில், அதனால் பக்தர்களுக்கு விரலை வச்சு 2 மூக்கையும் பொத்திட்டு முங்கில சொல்கிறாங்க. இதனால் மூக்கு வழியாக கிருமி, பூச்சிகள் பரவி உடல்நலக்குறைவு ஏற்படாமல் இருக்கக்காண்டி கேரளா அரசு புதிய கட்டுப்பாடு வச்சுருக்காங்க. இதை நம்ம பின்பற்றோம்னா நோயப்படாமல் நம்ம தரிசனம் நல்லபடியாக பண்ணிட்டு வீடு போகலாம். அதே மாதிரி 18 படி ஏறி 18 படியிலோ இல்லை 18 படி ஏறி சபரிமலைக்கு சன்னிதானத்துக்கு உள்ளே போனாவோ செல்ஃபோன், வீடியோ, ஃபோட்டோக்கள் போன்றவை தடை செஞ்சுருக்காங்க. அது கண்டிப்பாக எல்லோரும் பின்பற்றணும். மீறினால் தக்க நடவடிக்கை எடுக்கப்படும். செல்ஃபோன் பறிமுதல் செய்யப்படும். செல்ஃபோன் திரும்ப தரமாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதை தயவு செஞ்சு எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். சாமியை நல்லபடியாக தரிசனம் பண்ணுங்கள். சாமியே சரணம் ஐயப்பா. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இந்த பதிவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, சாமிமார்களுக்கு, உங்கள் கூட வர ஐயப்ப பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தெரியப்படுத்துங்க. சாமி சரணம் ஐயப்பா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. இந்த விஷயத்தை அதிகபட்சம் உங்கள் கூட வர சாமிமார்களோ இல்லை குடும்பத்துக்கோ நண்பர்களுக்கோ தெரியப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். சாமி சரணம் ஐயப்பா. சாமியே சரணம் ஐயப்பா.